எங்க பாட்டி? இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பா. வேலனை எங்கேயும் காணோம் பாட்டி. தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல பாட்டி. அவ இல்லாத இடமே இல்லையேம்மா. நீங்கள்லாம் நினைச்சா உடனே வந்துருவான். அவனை பேரனா அடைஞ்சது 2 பாட்டிகளும் செய்த பாக்கியம். ஒரு பாட்டி நீங்க, இன்னொரு பாட்டி யாரு? இந்த அபிராமி பாட்டிக்கு முன்னாடியே ஒளவை பாட்டிக்கு அவனும் அவ அண்ணனும் ரொம்ப செல்ல குழந்தைங்க. நீங்கள்லாம் கண்டிப்பா ஔவையார பத்தி தெரிஞ்சுக்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். உட்காருங்க, சொல்றேன். இந்த பாட்டி கதை சொல்றப்ப அப்பப்ப நிறுத்தி நிறுத்தி சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஊம் போட்டா மேற்கொண்டு சொல்லுன்னு அர்த்தம். ஔவையார் தான் உங்க மாதிரி குழந்தைங்க மனசுல பக்தியை விதைக்க ஊர் ஊரா போனது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஆத்திச்சூடிங்கிற அற்புதமான நூலை கொடுத்தவ மகா யோகி. பிள்ளையார சொல்றப்போ ஔவையார சொல்லணும். ஔவையார நினைச்சா பிள்ளையார நினைச்ச பலன் கிடைக்கும். அனுமார குண்டா ராமர குண்டு மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி தானே? நீங்கள்லாம் படிச்சு கெட்டிக்காரனா முதல் மாணவனா வரத்துக்கும் எல்லாரும் எந்த குறையும் இல்லாம வாழறதுக்கும் ஔவையார் விநாயகர் அகவல்னு ஒரு விலைமதிப்பில்லாத நூலை கொடுத்திருக்காங்க. அதுல சீதக்களப செந்தாமரேன்னு ஆரம்பிக்கிற பாடல தினமும் படிச்சா ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமையில பிள்ளையார் சந்நிதியில படிச்சா கை மேல பலன் கிடைக்கும். இனிமேல் பிள்ளையார் கும்பிடும் போது எங்களுக்கு ஔவையார் ஞாபகம் தான் வரும். இப்ப நீங்க ஔவையார பத்தி சொன்னதெல்லாம் வேலனுக்கு தெரியுமா? இருந்திருந்தா அவனும் கேட்டு தெரிஞ்சிருப்பான். வேலனுக்கு ஔவையார பத்தி நல்லாவே தெரியும். வேலன் ஆளையே காணுமே. நான் சொல்றத கேப்பீங்களா? கேப்போம். நான் சொல்றத செய்வீங்களா? செய்வோம். நினைப்பீங்களா? நினைப்போம். கூப்பிட சொன்னா கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவோம். இதே மாதிரி வேலனையும் ஓம் போட்டு கூப்பிடுங்க. என்ன? ஓ எங்க போயிட்டீங்க? நீங்க போட்ட ஓம் சத்தத்துல தானே போனவன் திரும்பி வந்துட்டேன். இப்ப புரியுதா குழந்தைகளா? ஓம் போட்டா ஓடி வருவான் வேலன். ஓம் போடுறது சாமிக்கு மந்திரம் சொல்லும் போது தானே. ஓம்னா என்ன? எனக்கு அந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்து மந்திரத்தை சொல்ல தெரியுமே தவிர அதுக்கு அர்த்தம் தெரியாது. நம்ம படைச்சவனுக்கே அதோட அர்த்தம் தெரியலேன்னு தானே முருகன் கையால குட்டுப்பட்டான். சொல்லு பாட்டி, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சொல்லு. முருகா, என்னை இந்த வாண்டுகள் கிட்ட இருந்து காப்பாத்துறா கதிர்வேலா. ஓம்னா பிரணவம், பிரணவம்னா சொல்றேன். இந்த மணிக்குள்ள என்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. நாதம், அதாவது ஓசை. மணியை அசைச்சா ஓசை வந்தது. அது எப்படி? உள்ள இருக்கிற மணியோட நாக்கு மணி மேல பட்டதால ஓசை வந்தது. அந்த ஓசை மணிக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் அதை தட்டி எழுப்ப ஒரு நாக்கு தேவைப்படுது. மணி அசையும், அதிரும், நாதம் வரும். நாதத்திலிருந்து சப்தம் வரும். சப்தம் நிசப்தத்தை விளக்கும்.
பிரம்மங்கிறது பிரணவ பொருள். அது சப்த ரூபமானது, ஓசை வடிவானது, உச்சரித்து உணர வேண்டிய உன்னத பொருள். இப்ப புரியுதா? ஓ, நல்லா புரியுது. குழந்தைக்கும் புரியுற மாதிரி பிரணவத்தை சொன்னியே, பிரம்மனுக்கு சிவனுக்கு இப்படித்தான் புரிய வச்சதா? புரிய வச்சது எப்படின்னு தெரியணுமா? நான் அடி எடுத்து தரேன், நீ பாடு. சரி. நாதவிந்து கலாதி நமோ நமோ, நாதவிந்து கலாதி நமோ நமோ, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ, ஞான பண்டித சுவாமி நமோ நமோ, வெகு கோடி தீப மங்கள ஜோதி நமோ நமோ, தூய அம்பலீலா நமோ நமோ, தேவ குஞ்சரி பாலா நமோ நமோ, அருள் தாராய். அப்பா, ஏண்டா மகேஷா, நெய் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு லேட்டா? கொடுத்தது அனுப்ப வாங்கிட்டு வர முடியும். இதுக்கு பேசாம இருக்கவே முடியாது உன்னால. இன்னைக்கு என்ன புளிசாதம் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணல. ஏன் எங்களுக்கெல்லாம் வாங்கி தர மாட்டீங்களா? மாமா, என்ன வேணுமா கேட்டு கொடுங்க. என்னம்மா வேணும்? என்ன வேணும்னு நீங்க நேரடியா கேட்க மாட்டீங்களோ? இல்ல, இப்படியே தூரமா இருந்துட்டா நல்லதுன்னு தோணுது. மகேஷ், 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 என்னடா இது? ஏண்டா பேச மாட்டியா? நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? அல்பமான அந்த காதல் தான் உன்னை என்கிட்ட பழக வச்சுதா? இல்ல உமா, இல்ல, அது ஒரு சின்ன ஆசை, அவ்வளவுதான். என்னோட ஆசை தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா தப்பா நினைச்சிட்டோமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. மகேஷ், ஆண்டாளும் ராதையும் மீராவும் கண்ணனுக்கு தன்னையே கொடுத்த மாதிரி நான் என்னையே அந்த கந்தனுக்கு காணிக்க கொடுத்துட்டேன். அவங்க பார்த்த மனநிலையில நான் பார்க்கல. ஒரு தாயா, ஒரு தாதியா அவனே கதின்னு பாக்குறவ. அவனை மட்டுமே நினைச்ச எனக்கு நீ ஒரு உண்மையான உறவா, நண்பனாதான் தெரிஞ்ச. அதுதான் முருகன் உன்னைய மனசுல பதிய வச்ச விதம். உமா, உன்னை நான் பார்த்த பார்வை வேறையா இருந்திருக்கலாம். ஆனா பார்த்த மனசும், அதுல பாசி படிஞ்சு கிடக்கிற பாசமும் உமாங்கிற உண்மையை சுத்தி என்னை வட்டம் போட வைக்கிறது. நீ எனக்கு உறவா, பந்தமா, பாசமா, இது எதுவுமே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல தெய்வீகமான பிணைப்பு. அதுக்கு ஒரு உறவு விலங்க போடவே முடியாது. மகேஷ், இப்ப நீ மனம் விட்டு பேசினதும் குணம் கெட்டு போகலன்னு புரிய வச்சுட்ட. இது கூட முருகனோட விளையாட்டு தான். உமா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த கோயிலே இருந்து கஷ்டப்பட போற? நான் தான் ஊர்ல இல்லையே, பேசாம என் வீட்லயே தங்கிட்டேன். ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்புனது கூட ஊரார் சந்தேகத்துக்காக தான். பொண்ணா பிறந்துட்டா அந்த தேகம் மேல மத்தவங்க பார்வையோட சந்தேகம் இருக்கும். அப்ப கடவுளை கூப்பிட்டு கண்ணீரை விடுறதை விட கடவுள்கிட்டே இருந்துட்டா, அதான் இங்கே இருந்துட்டேன். இப்பதான் என் மனசு நிறைஞ்சு கனம் இல்லாம காத்துல பறக்கிற பஞ்சா இருக்கு. நட்புல பனைமரமா இருந்து பாசத்துல தென்னை மரமா நடந்துக்க, வாழை மரமா வாழலாம். அம்மா முருகன் அடிமையே, இதுக்கு என்ன விளக்கமோ? பனைமரத்தை யாரும் நட்டு தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்ல.
அதுவா வளர்ந்து அதால முடிஞ்சது கொடுக்கும். அதுதான் நிஜ நட்பு. தென்னை மரம் நட்டு வளர்த்து தண்ணி ஊத்தினாதான் பலனை கொடுக்கும். அது பாசம். வாழை மரம் நீ பாதுகாத்து பார்த்து பார்த்து வளர்க்கணும். அப்பதான் வாழையடி வாழையா வாழும். தாய் செத்து கண்ணு பிழைக்கும். ஏப்பா, உன்னை கட்டிக்க போறவன் என்ன பாடுபட போறானோ. ஏய். ம். இந்த முறுக்கு. முறுக்கா? முதல்ல கேட்டப்ப என்னமோ முறுக்கிக்கிட்ட. அதான் முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நான் பிரிச்சு தரேன். எனக்கா? ஆமா, நீங்க துக்கம் விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. குணசேகரா, ஏன்டா இந்த உலகத்துல அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறானுங்க? போன் பண்ணது சிவராமகிருஷ்ணன். அவன் துக்கம் விசாரிச்சான்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சுன்னு நம்ம வாயிலேயே கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு தான் இந்த போனை பண்ணிருக்கிறான். அண்ணே. என்ன சார், உங்க கோடவுன் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சுன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யார் சொன்னா? சௌந்தர்யாவா? இல்ல, பிசினஸ் சர்க்கிள்ல பேசிட்டு இருந்தாங்க. எப்போ? பத்திக்கிறதுக்கு முன்னாடியாவா? இல்ல, எரிஞ்சதுக்கு அப்புறம். ஒரு 25 லட்சம் ரூபாய் சரக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, அப்படியா? ஓ, லாஸ் அக்கௌண்டே கொடுக்குறாங்களா? நானும் கேள்விப்பட்டேன். நிறைய இடத்துல எங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்க்காக ஸ்வீட் கொடுத்தே கொண்டாடினாங்களாம். அந்த சர்க்கிள்ல இருந்து கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நீங்க சரக்கு வாங்கறதுக்கு உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க சொன்னாங்க. நாங்க கொடுத்த பணம், அதோட வட்டி, இப்போ எரிஞ்சது, மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஐயோ பாவம் 50-60 லட்சம் ரூபாய் எகிரி இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படியா அண்ணே? எங்களை விட எங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம சர்க்கிள் இந்த மாதிரி நியூஸ்லாம் சீக்கிரம் பரவிடும் இல்லையா? ஆமா, நீங்க உங்க சரக்கெல்லாம் இன்சூர் பண்ணவே இல்லையாமே. உங்களுக்கு சரக்கு கொடுத்தவங்க இதை சொன்னாங்க. அது எப்படி தீப்பிடி தெரிஞ்சது? உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இதை செஞ்சிருப்பாங்களா? எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. வேண்டாதவங்க வேண்டியவங்களா இருந்ததுனால ஏற்பட்ட நாசம். ஒருவேளை நானும் சௌந்தர்யாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே மோதிரம் மாத்திக்கிட்டதுனால இது நடந்திருக்குமா? நான் என்ன நினைச்சேன்னா, நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டதுனால சகுனம் சரியில்லைன்னு முடிச்சு போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேன். சகுனமா? அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குறதுல என்ன பிரயோஜனம்? இல்ல, இந்த மாதிரி மறுபடியும் ஒரு தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு பூஜை கீஜை பண்ணி திருஷ்டி பரிகாரம் பண்ணிக்கலாமே. அப்படி பண்ணதுனால தானே இந்த விபரீதமே. நாங்க செஞ்சது எங்களுக்கே திரும்பி வருது. அடச்சி, பாயமுறா. நீ என் கூட பிறந்தவனா தவளை கூட பிறந்தவனா? எதிராளி துக்கம் கேட்கும் போது அவங்க சொல்றதுல இருக்க உள்ள அர்த்தத்தை கவனிக்கணும். சார், நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். நீங்க அதை தப்பா நானும் புரிஞ்சுக்கிட்டு அதுதான் மீன் பண்ணேன். இத பாருங்க சார், பிசினஸ்ங்கும் போது இந்த இழப்பு, வெற்றி, தோல்வி இதெல்லாம் சகஜம். ஏதோ ஒரு செய்வினை நடந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ சொன்னீங்களே, அது கரெக்ட். என்ன செய்வேனா கொஞ்சம் மாறி நடந்துருச்சு. இத பாருங்க சார், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. பட் மை ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ். ஏய், ஏற்கனவே அவங்க அப்செட்டா இருக்காங்க. நீ வேற சைக்காலஜிக்கலா அனுதாபம் சொல்ற. அவங்க இன்னும் சோகமாயிடுவாங்க. இதை விட வேற சோகம் என்னமா இருக்கு? டைம் ஆச்சு, போலாமா? எங்க? சினிமாவுக்கு. பிளாக் கோப்ரான்னு ஒரு மாயாஜால படம். பிளாக் மேஜிக் செய்யற ஒரு சூனியக்காரி கிழவிய கையில வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒழிக்க பாக்குற ஒரு வில்லன் கதை. ஓ, அத சினிமாவை எடுத்துட்டாங்களா? என்ன சொல்றீங்கண்ணே? இவர் சொன்ன கதை நான் SSLC படிக்கும் போது நான் டீடைலா இருந்துச்சு. நான் படிச்சத படமா எடுத்திருக்கிறாங்க, அதான் கேட்டேன். அப்ப நம்ம போலாமா? வா போலாம். ஆனா நான் போயிட்டு வந்துடுறேன். சௌந்தர்யா, கண்டிப்பா அவர் கூட போய் ஆகணுமா? போயே ஆகணும். இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பா நீ என் கூட வருவேன்னு எதிர்பார்த்தேன். போயிட்டு வந்துடுறேன்னு. நீ எங்க கூட இருப்பேன்னு எதிர்பார்த்தோம். இன்னைக்கு சின்ன அண்ணன் கல்யாணத்துக்காக நாங்க புடவெல்லாம் எடுக்கணும். ஐயோ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். டேய், நான் கண்டிப்பா எங்க அண்ணங்களோட தான் இருக்கணும். நீ போயிட்டு வா, இன்னொரு நாள் போலாம். ஜஸ்ட் 3 hours. ஷாப்பிங் அப்புறம் கூட பண்ணிக்கலாமே. என்ன 3 hours? டிவில பார்க்க முடியாதா? நீ போ. நான் எங்க அண்ணிக்கு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். இவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ போடா. சிவா, அதான் போடான்னு போங்கன்னு சொல்லிட்டா இல்லையா? போங்க. வரேன். சௌந்தர்யா, உட்காருமா. இந்தா லிஸ்ட் போடு. கொடுங்க கொடுங்க. இங்க பாருங்கண்ணா, அன்னைக்கு புடவை நகைலாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே.
பறவைக்கு கூடு போதும், குகை தேவையில்ல. ஆனா சிங்கத்துக்கு குகை தேவை. அதே மாதிரி தான் பெண் பிறப்பு. ஊருக்காக வாழ்ந்து உறவுக்காக ஏங்கி சாகிற வர்க்கம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம் தான் சொன்னாங்களே தவிர அதுக்காக கோயில்ல போய் குடியிருக்க சொல்லல. நீ வாழணும்னு நினைக்கிற என்னோட அன்பு கட்டளை ஏத்துக்கிட்டு என் வீட்டுல நீ தங்கணும். கண்டிப்பா உன் கட்டளைக்கு கட்டுப்படுறேன். நீ காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க. உனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சதும் நீ கூப்பிடாமலே வந்து உன் வீட்டுல நான் நிழலுக்கு ஒதுங்க போறேன். சத்தியம். சொல்றப்ப மணி அடிக்குது பாத்தியா? இதுக்கு முந்தி இது மாதிரி நீ சொல்றப்போ நான் கேலி பண்ணுவேன். இப்ப அந்த எண்ணம் மனசை விட்டு மாறிட்டு வருது. நிழலுக்கு ஒதுங்குவேன் நீயே. அந்த நிழலோட அருமை வெயில்ல தெரியும், மழையோட அருமை வறட்சியில தெரியும். இந்த மனசோட அருமை தனியா விடப்படுறப்ப தெரியும். ஏன் மனிதாபிமானத்தோட அருமை உனக்கு புரிஞ்சா நான் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு வா. இல்ல இன்னும் நீ என்ன பழைய மகேஷா அப்ப நினைச்ச நினைப்புல உள்ள சந்தேகத்துல விலகி நிக்கிறதா நான் நினைப்பேன். பைத்தியக்காரா, என்ன வார்த்தையால மடக்கிறதா நினைச்சிட்டு உன்னையே நீயே கெட்டவனா காட்டிக்கிற? நடத்தியால மிருகமானா ராவணன், அதே நடத்தியால தெய்வமானா ஸ்ரீராமன். அது ஒத்துக்கிறல்ல. பாசத்துல கடந்த பட்டணத்தார ஞானி ஆக்குனதும் உன் பகவான் தான். தாசி மயக்கத்துல இருந்த பரஞ்சோதிய அருணகிரியாக்கி திருப்புகழ் பாட வச்சதும் உன் முருகன் தான். அதே மாதிரி மகேஷையும் உமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக முருகான்னு உச்சரிக்க வச்சிருக்கா. மகேஷ், உனக்குள்ளே அந்த மாறுதலை கொடுத்துட்டானா? உன்னால, உனக்காக. காரணம் நானா இருக்கலாம், ஆனா அவ செஞ்ச காரியம் மகேஷ். எரியறத பிடுங்கனா கொதிக்கிறது அடங்கும்னு சமைக்கிறப்ப சொல்லுவாங்க. அது உன் விஷயத்திலே உண்மையாயிடுச்சு. மகேஷ் முருகனை கும்பிடுறவன் ஆயிட்டான். இது போதும். இதுக்காகவே நான் தினம் உன் வீட்டுக்கு வந்து நீ செஞ்ச வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு அப்பாவை கவனிச்சுக்கிறேன். நீ வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பாரு. இனிமே நான் இங்க இருக்கவும் படுக்கவும் தான் வருவேன். மத்த நேரம் எல்லாம் அங்க அப்பா கூடவே இருப்பேன். போதுமா? இப்போதைக்கு இதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி தான். கௌசல்யா, ஐயோ, பாத்து பண்ணக்கூடாதா? நீ எப்பவுமே இப்படிதான் எதையும் பார்த்து செய்யாம சூடு போட்டுக்குவ. இப்ப அயன் பாக்ஸ்ல சூடு போட்டுக்கிட்ட. நான் சொல்றதை கேட்டா உன் மனசும் சூடாயிடும். என்ன உமாவை பார்த்த, அதுக்கு என்ன இப்போ? அவளும் மகேஷும் கொஞ்சம் குலாவறத நான் பார்த்தேன். அவ பலே கைகாரி. ஆனா அதையா இங்க வளர்ந்தவ மகேஷ் வாயாலேயே தன்னை ஆசைப்படுறத தெரிஞ்சுக்க ஒன்ன பலிகடா ஆக்கியிருக்கா. அவளா வந்து மகேஷ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறதுக்கு பதிலா உனக்கு கல்யாணம் பேசுற சாக்குல அவனை விட்டே அந்த எண்ணத்தை சொல்ல வச்சிருக்கா. இப்போ அவளை நம்ம வீட்டை விட்டு விரட்டிட்டதுனால ஊர்ல ஐயோ பாவங்கிற அனுதாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அதையே சாதகமாக்கிக்கிட்டு மகேஷ் கூட ஆடுறதும் பாடுறதும் ஐயோ தாங்க முடியலம்மா. கோயிலுக்கு போறவங்க முருகனை முன்ன பின்ன பார்த்தாலும் இந்த காதல் காட்சியை தான் கண்ணெதிரில பாக்குறாங்க. நானே பார்த்தேன், அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன், மனசு பொறுக்கல. அதான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன். அவ என்ன முட்டாளாக்கிட்டா. மகேஷ் மூலமா என்ன தலகுனிய வச்சுட்டா. அவ என்னமோ வசதி, நீ என்னமோ மட்டம்னு அவ உன்னை ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டாளா? ஏன் சந்தோஷத்தை கெடுத்துட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாளா? விட மாட்டேன். அவளை நான் சந்தோஷமா வாழ விடவே மாட்டேன். அதுக்காக நான் என்ன விடாலும் செய்வேன். ஓம் செந்திலாண்டவாய நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः. ஓம் சரவணபவாய நமः. முருகா, அங்குலம் அங்குலமா ரசிச்சு அன்பையும் பாசத்தையும் பிசைஞ்சு என் மனசுக்குள்ள உனக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கேன். இன்னும் ஒரு 1000 கால் மண்டபம் கட்டி, நீ துயில் கொள்ள ஒரு பள்ளிகரையும் கட்டி, நீ துள்ளி விளையாட ஒரு மணிமண்டபமும் கட்டிட்டா உன்னை பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு நாளையும் குடிச்சிருவேன். அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் நீ வந்திருந்து என்னை ஆட்கொண்டு என் இனிய மக்களை ஆசீர்வதிக்கணும் முருகா. முருகா, உன் கோயில் திருப்பணிக்கு என்னாலான உபயம். ஏயா
10 பைசாவை தட்டுல போட்டுட்டு கோயில் திருப்பணிக்கு வச்சுக்க சொல்றிய, என்னையா நியாயம்? போத்தி கட்டுற கோயிலுக்கு இது போதும். ஏயா இப்படி சதா மோட்டு வலைய பார்த்துக்கிட்டு முருகனுக்கு மனசுல ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்றிய, அதை விட 4 பேர்கிட்ட நன்கொடை வாங்கி சின்னதா ஒரு முருகன் கோயில் கட்டினேன். இது வேறு விதமான வழிபாடு. ஒரு காலத்துல திருநின்ற ஊர்ல பூசலார்னு ஒரு சிவனடியார் இருந்தார். அப்ப அந்த ஊர்ல சிவன் கோவிலே கிடையாது. அவருக்கு சிவன் கோவில் கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. கையில பணம் இல்ல, பரம ஏழை. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மனசுக்குள்ளேயே சிவனுக்கு ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சார். மணிக்கணக்கா நாள் கணக்கா சிவனுக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாளையும் குறிச்சார். ஆனா அதே நாள்ல பல்லவராஜன் கைலாசநாதருக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருந்தான். சிவன் பல்லவராஜன் கனவுல வந்து கும்பாபிஷேக தேதியை மாத்தி வை, திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தன் பூசலார் தான் மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறான். அவன் விடும் கண்ணீர் துளிதான் கும்பாபிஷேக தீர்த்தம், அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி மறைஞ்சிட்டார். இந்த கதையிலிருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். மனதின் திறம் மந்திரம். எண்ணங்களுக்கு செயல்களை விட வலு அதிகம். அதே மாதிரி நான் மானசீகமா மனசுக்குள்ள கட்டுற என் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு என் முருகன் கண்டிப்பா வருவான். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பையன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சதா சுத்திக்கிட்டே வரான். 10 தடவை பரீட்சை எழுதியும் 12வது பாஸ் பண்ணவே இல்ல. அதான் இவனை உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க, முருகன் எல்லாத்தையும் மாத்திருவான். நீ படிக்கும் போது மனசுல முருகனை தியானம் பண்ணிட்டு படி. படிக்கிறது மனசுல பதியும். எங்க சொல்லு. ஓம் சரவணபவாய நமக. ஓம் சரவணபவாய நமக. முருகா. அப்ப நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அடே வாங்க வாங்க. போத்தி சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நான் கோயிலுக்கு போறேன். யாத்துக்காரி சமையல் பண்ண போறா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். கொடுங்க கொடுங்க. அடடடடட வாட சொல்ல வாட வாட. சரி வாடி நம்ம போலாம். முருகா சொல்லு. முருகா சொல்லு. ஓம் முருகா. சொல்லுடா செல்லம். சொல்லுடா செல்லம்.